அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும். எல்லாமல்ல பரம்பொருளாகிய ஏக ஜோதியின் அருளாலும் சர்வலோக சித்தர்களின் ஆசீர்வாதத்தாலும் குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவருட்கருணையினாலும் இன்றைய தினம் அற்புத சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். ஆன்மீக மெய் அன்பர்களே, சித்தர்களை பின்பற்றுகின்ற பாக்கியவான்களே, எம்முடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான காலை வணக்கம். பொய்யுடலை கடந்து மெய்யுடலை நோக்கிய ஒரு ஞான சத் சங்கம். ஒரு பெரிய மன்னாதி மன்னர், பெரிய மன்னாதி மன்னர் திடீரென்று அவருக்கு இந்த தியானத்தின் பால் ஒரு தியானம் பண்ணணும், வாழ்க்கையை நாம் உணர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு, எப்படி நீங்கெல்லாம் இப்படி ஒரு பெரிய ஒரு ஏக்கத்துடன் இங்கே வந்திருக்கின்றீர்களோ, அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஏக்கம் வந்துருச்சு. எப்படி உங்களுக்கெல்லாம் வந்தா மாதிரி ஒரு பெரிய ஒரு ஏக்கம் வந்து மன்னர் வந்து முடிவு பண்றார், மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம தனியா போயிடுவோம். அப்ப மனைவியை கூப்பிடுறாரு, பிள்ளைங்களை கூப்பிடுறாரு. இந்தா இது உனக்கு, சொத்தை வந்து பிரிக்கிறார், நாட்டை பிரிக்கிறார், இது உனக்கு, இது உனக்கு. மக்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, குடிமக்கள்லாம். ஒரு நல்ல மன்னர் அவர், குடிமக்கள்லாம் கூப்பிடுறாரு. குடிமக்கள்லாம் கூப்பிட்டதும், குடிமக்களே நான் இந்த மாதிரி வனவாசம் போறேன், அதனால் உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மக்களுக்குமே கொஞ்சம் சொத்து கொடுக்குறாரு. இந்த நாடு என்னுடைய நாடாக இருந்தாலும் உனக்கெல்லாம் சொத்து கொடுக்குறேன், எல்லாருக்கும் எழுதி வச்சிடறாரு. எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு உடையெல்லாம் எல்லாத்தையும் கைட்டிடுறாரு. கைட்டிட்டு ஒரே ஒரு வேஷ்டி மட்டும் கட்டிட்டு வனவாசம் போறதுக்கு ரெடியா நிக்கிறார். திடீர்னு ஒருத்தன் அங்கேருந்து ஒடியாடுறான். ஒருத்தன் ஒடியாந்து, மன்னா 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 என்னப்பா சொல்லு. இல்லை நீங்க நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எழுதி வச்சுக்கலாம், நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டேன், எனக்கு தெரியல, எனக்கு நீங்க எதுவுமே கொடுக்கல மன்னா. அடப்பாவி, நான் இப்போதான்டா கடைசியாக எல்லாத்தையும் இருந்ததெல்லாம் கொடுத்துட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா உனக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கலாமே, சரி பரவாயில்ல போ அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, தன்னோட வேட்டியை அவுத்து ரெண்டா கிழிச்சிட்டு ஒரு பாதியை கொடுத்து, இந்தா என்கிட்ட இருந்ததை இதையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு இவர் காட்டுக்கு நடந்து வனவாசம் கிளம்பி போயிட்டு இருக்காரு. இந்த வேஷ்டியை வாங்கினவன் அந்த வேஷ்டியை வச்சுட்டு என்ன மன்னர் கொடுத்து விட்டாருன்னு நான் அப்படியே வீட்லேயே வச்சுக்க முடியும், அவனே காசு கஷ்டத்துக்கு தானே வந்து மன்னர்கிட்ட வந்தான். நேராக போய் ஒரு கடையில் போய் வேஷ்டியை கொண்டு போய் கொடுத்துருக்கான். இந்த வேஷ்டி அரை வேஷ்டி தான் இருந்திருக்கு, கிழிஞ்ச வேஷ்டியாக இருந்திருக்கு. இதை பார்த்த கடைக்காரன் உடனே, டேய் இந்த வேட்டியை நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த, இதேமாரி நம்ம ராஜா காட்டுக்கு போகிறாரு, நான் கடைசியாக போனேன், அதனால் பாதி வேஷ்டியை கிழிச்சு கொடுத்தாரு, எடுத்துகிட்டு வந்தேன். டக்குன்னு இந்த கடைக்காரன் சொன்னான், அட முட்டா பயல, கேட்டது தான் கேட்டேன், அந்த முழு வேட்டியும் கேட்டிருக்க கூடாதா, அவர் அரை வேட்டி கொடுத்தாருங்கிறிய, இது என்ன வேஷ்டி தெரியுமா, இதில் வந்து பட்டு தங்கத்தெல்லாம் இழைச்சி இதில் தங்க மூலம்லாம் பூசியிருக்கான் அந்த வேஷ்டியில், இதோட விலை என்ன தெரியுமா, இத்தனானா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ எடுத்து இவ்வளோ, ஆனால் இதுக்கு இன்னொரு பாதியை நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா இதை மாதிரி இன்னும் 1 மடங்கு கொடுக்கலாம் உனக்கு அப்படிங்கிறான். ஆஹா, அவனுக்கு சடார்னு ஒரு சுதாரிப்பு வந்துருச்சு. கடவுளே,
மன்னர்கிட்ட வேட்டின்னு தானே நம்ம அரை வேட்டி கொடுத்தது அப்படியே வாங்கணும், எல்லாத்தையும் கேட்டாலும் கொடுத்துருப்பானே. திருப்பி இந்த பையன் என்ன பண்ணுறான், மன்னர் எந்த நாடெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு காட்டுக்கு வர, காட்டுக்கு இவன் ஓடுறான் மன்னரை தேடிக்கிட்டு அந்த அரை வேட்டியை வாங்கறதுக்கு. ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், சுத்தியும் முத்தியும் ஓடுறான். வேஷ்டிய காணும், மன்னனையும் காணும். இவனும் விடுற மாதிரி இல்லை, ஏன்னா அவ்வளோ காசை பார்த்துட்டான் இல்லையா. ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், திருப்பி திருப்பி தேடுறான், காட்டே சல்லடை போடுறான். எங்கே தான் நிற்கிறான் அந்த மன்னன், அந்த அரை வேட்டியும் வாங்கிட்டு வந்துடும் அவன்கிட்ட போய். கடைசியாக பார்த்தா மன்னன் வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல நின்று தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒத்த காலில் நின்றுக்கிட்டு சாமியை வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனை பார்த்துட்டான். இவன் பார்த்த வேகத்துக்கு சடார்னு இவனு தூக்கி வாரி போட்டு அழுகுறான். ஒன்று என்னன்னு பார்த்தா மன்னர் அரை வேட்டி இல்லாமல் நிர்வாணமாக தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு ஒரே அழுக. நம்ம கேட்ட மாதிரி வேற எவனோ கேட்ட அந்த அரை வேட்டியை கொடுத்துட்டாரோ மன்னர், நம்மளுக்கு இல்லாமல் போச்சேன்னு அழுகுறான். அழுது புரண்டுட்டு திரும்பி பார்க்குறான், அந்த வேட்டியை துவைச்சி ஒரு முள்ளு மேலே காய போட்டிருக்காரு. அதை பார்த்தது இவனுக்கு வந்த அந்த கண்ணீர் மாதிரி ஆனந்த கண்ணீர் ஆயிடுச்சு. வேட்டி கிடச்சிருச்சு, காசு கிடச்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணுறான், அந்த வேட்டியை போய் எங்கே இவர் காதில் விழுந்து இவர் திரும்பி பார்த்து அந்த வேட்டியை கேட்டுருவாரோன்னு அந்த மன்னர் காதில் அந்த ராஜா காதில் விழுவாமல் என்ன பண்ணுறான், அந்த வேட்டியை அப்படியே தெரியாமல் எடுக்கிறான். அந்த நேரத்தில் பார்த்து என்ன ஆகி போச்சு, டப்புன்னு ஒரு முள்ளு கிழிச்சு பிடிச்சி அவனை இந்த வேட்டியை இழுக்கிறதுல ஆன்னு கத்தி போடுறான். மன்னர் தியானத்தில் நின்ன மன்னர் சாதாரண, என்னடா அது மக்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு தானே நம்ம வந்திருக்கோம் தியானம் பண்ணுறதுக்குன்னு, இங்கே யாரா கத்துறதுன்னு அவர் தியானத்துலேருந்து கண்ணை முழிச்சு திரும்பி பார்க்குறாரு. பார்த்த வயத்துக்கு கையில் ரத்தத்தோட வேட்டியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நிற்கிறான் இவன். மன்னர் சிரிச்சுக்கிட்டே, இங்கே வா, என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ நடந்ததான் அந்த மன்னர்கிட்ட சொல்கிறான் ராஜா கிட்ட, ராஜா நீ கொடுத்த அரை வேட்டியை கொண்டு போய் கொடுத்தேன் கடையில், இவ்வளோ காசு கொடுத்தாங்க, இந்த அரை வேட்டியை வந்து இன்னொரு அரை வேட்டி எங்கன்னாங்க சொன்னேன், அதான் அதையும் எடுத்துகிட்டு வந்தால் இன்னொரு காசு கொடுக்குறாங்க, எனக்கு காசு தேவையாக இருந்துச்சு மன்னா, நீங்கள் தியானத்தில் இருந்தீங்க அதனால தான் நானே பிடிச்சி இழுக்கிறது ட்ரை பண்ணேன், முள் கீறிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த செகண்ட் அந்த மன்னருக்கு எதுவுமே வேணான்னு ராஜ்யத்தை விட்டு மனைவி மக்கள்கிட்டலாம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு பொது மக்களுக்கு அவ்வளோத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக வந்த இவனுக்கும் நம்ம அந்த அரை வேட்டியை கொடுத்துட்டு வந்தோம். அப்படி இருந்தோம் இந்த மக்கள் நம்மளை தேடி இந்த பையன் வந்திருக்கான்னா என்ன நடக்குது அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாரு ராஜா. அப்போதான் அவனுக்கு ஒரு வார்த்தை உள்ளத்தில் உதயமாகுது. நாடாளும் பொழுது ராஜ்யத்தில் உள்ள பொழுது நாம் அவ்வளோ அணிந்திருந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது இந்த ஒரு அரை வேட்டியை நாம் பாரமாக சுமந்து வந்தோம், அதை இறைவனே உணர்த்தி விட்டான். இந்த அரை வேட்டியை நம்ம அவன்கிட்டயே கொடுத்துட்டு வந்திருந்தோம்னா எவனும் நம்மளை தேடி வந்திருக்க மாட்டான், நம்மளோட தவம் ஒழுங்கா இருந்திருக்கும். இந்த அரை வேட்டி கூட ஒரு மாயை தான்னு சொல்லிட்டு நீ எடுத்துட்டு போப்பா அப்படின்னு அந்த ராஜா சொல்லிட்டு ஞானத்தை அடைந்தார் மகாவீரர். மகாவீரர் நாட்டோட மன்னன். மகாவீரர் தான் அது. இந்த கதையிலிருந்து, இந்த உண்மை சம்பவத்திலிருந்து நீங்க ரெண்டு விஷயத்தை உணரலாம். ரெண்டு விஷயத்தை நீங்க உணர முடியும். பற்று எதன் மீதும் வைத்தாலும் கர்மம் தொடரும் என்பதை நீங்கள் இதில் புரிந்து கொள்ளலாம். ஒரு அரை வேட்டி அவர் பற்று இல்லை, ஆனால் பற்று தான், அது பற்றி கொண்டுதான் வந்தது அவருடைய தேகத்தை அந்த அரை வேட்டி பற்றி கொண்டு வந்ததால், அந்த பற்று இருந்ததால் கர்மம் கூடவே வந்தது. இது ஞானார்த்தம். லோகார்த்தம் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எப்பொழுதுமே எந்த ஒரு கதை, எந்த ஒரு ஞான கருத்துக்களையும் மூன்று நிலையில பார்க்கணும். ஒன்று லோகார்த்தம், ஒன்று தேவார்த்தம், ஒன்று ஞானார்த்தம்.
இப்பொழுது நான் சொன்னது ஞானார்த்தம். ஏன்? அந்த மன்னனுக்கு ஞானத்தை வேண்டி அவன் தவம் செய்வதற்காக வந்தான். அதனால் அவனுடைய நிலையிலிருந்து இந்த கதையை சொன்னோம். லோகார்த்தம். இந்த வேட்டியை வாங்க ஒருத்தவன் கூடவே வந்தானே, அவன் லோகார்த்தம். அவன் என்ன தெரியுமா நினைச்சிட்டு வந்தான்? ஏன் இந்த மன்னன் தான் காட்டெல்லாம் விட்டுட்டு போறானே, இவனுக்கு எதுக்கு அந்த அரை வேட்டி, அதையும் நம்ம உருவிட்டு வந்துடுவோங்கிற திருட்டு புத்தி இருந்துச்சு. அதை மன்னன்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வர பழக்கம் இல்லை, திருட்டு புத்தி இருந்துச்சு. இது லோகார்த்தம். லோகார்த்தத்திலே நீங்கள் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். பலரும் சாப்பாடு போடுறீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க. ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு கூட சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், தெரிந்து கொள்ளுங்கள். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்று ஒரு பழமொழி உள்ளது. தொண்டு செய்யணும்னாலும் அதுக்கும் ஒரு சில வரையறைகள் உள்ளது. இந்த மனிதன் லோகத்தில் நீ கட்டியிருந்த வேட்டியை கிழித்து கொடுத்தாலும் மீதி இருக்க வேட்டியை தேடி நீ காட்டிற்கு போனாலும் நீ எங்க போனாலும் தேடி வந்து உன்னை கொன்னுட்டு கூட இந்த வேட்டியை எடுத்துட்டு வந்துடுவான். அவனுக்கு தேவை காசு. நீங்க என்னதான் நட்பு ரீதியாக பழகி பாருங்கள், என்னதான் உடன் பிறந்த சகோதரராக இருக்கட்டும், நட்பு ரீதியாக பழகி பாருங்க. அப்பா அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் சின்ன ஒரு வீட்டை ரெண்டா பிரிக்கிறதுல ஒரு சகோதரன் அது வரைக்கும் ஒன்னா மண்ணா வாழ்ந்த சகோதரனுக்கு பிரச்சனை வந்துடுது. ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அண்ணன் தம்பி 3 பேரும் அண்ணன் தம்பியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பேச்சுலரா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரா மாதிரி தெரியல. 3 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பிரச்சனைகள் வந்துடுது. இந்த லோகத்திலே நீங்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். எங்கு சென்றாலும் நீங்கள் எதை விட்டுட்டு நீங்க எங்க போனாலும், இமயமலை போனாலும், நீங்க புதிய மலை போனாலும், சதுரகிரியிலேயே நான் போய் செட்டில் ஆயிடுறேங்கய்யா, நான் ஞானத்தை அடைஞ்சிடுறேன் நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும், உங்களுடைய கருமம் எப்படி அந்த மன்னனுக்கு வேட்டி ரூபத்தில் ஒருவனால் கருமம் வந்ததோ, உங்களுக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல கருமம் உங்களை தேடி சதுரகிரியா இருந்தாலும் இமயமலையா இருந்தாலும் வந்துகிட்டு தான் இருக்கும். இருந்த இடத்தில் இருந்து அறியாமல் வருந்தி திரிவது என்ன குதம்பாய், வருந்தி திரிவது என்ன? குதம்பை சித்தர் சொல்றாங்க. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எங்கு வாழுகின்றீர்களோ, தாய் தகப்பனுடனோ மனைவி மக்களுடனோ எப்படி நீங்க வாழ்றீங்களோ அந்த வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழாத பட்சத்தில் உங்களுக்கு ஞானம் கிடைக்காது. வெறும் கோயிலுக்கு போறதுனாலும், வெறும் பல ஜீவ சமாதிகள் சுத்துறதுனாலும் அதனால் மட்டும் உங்களுக்கு ஞானம் கிடைத்துவிடும் என்றால், எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான பேர் இப்படி வெறும் ஜீவ சமாதியை மட்டுமே சுத்துறவங்க இருக்காங்க. வெறும் சித்தர்கள் ஜீவ சமாதி, சித்தர்கள் பாடலை படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. யாருக்கும் ஞானம் கிடைக்கலையே. வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்லுகின்றோம். உங்களுக்கு எது கர்மமாக கொடுக்கப்பட்டதோ அந்த கர்மத்தை நீங்கள் முதலில் முழுமையாக வாழ வேண்டும். அதற்காகத்தான், உங்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் நீங்கள் கும்பிடக்கூடிய பிள்ளையார், முருகன், சிவபெருமான், எண்ணற்ற தெய்வீகங்கள் உள்ளது. எல்லா தெய்வமும் எதுக்காக உண்டாக்கப்பட்டது தெரியுங்களா? இறைவனால் மனிதர்களுக்கு தொண்டு செய்வதற்காக, மனிதனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் எல்லா தெய்வத்தையும் இறைவன் படைக்கிறான். தேவாதி தேவர்களை எல்லாம் படைக்கிறான். தேவன்கள் எல்லாரையும் படைச்சிட்டு இறைவன் என்ன தெரியுமா சொல்றான்? அவன் முதலில் உருவாக்கிய மனிதன், அவனுக்கு பேர் பரசிவம்னு பேரு. அவங்க பேர்ல பைபிள் குரான்லாம் ஆதாம் அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்க. நம்ம சித்தர்கள் அகத்தியர் சொல்றார், அகத்தியர் பரிபாசையிலே அகத்தியர் சொல்றார், முதல் முதலாக ஒரு மனுவை படைக்கிறார். அந்த மனுவுக்கு பேர் என்ன? மனிதனை படைக்கிறான் இறைவன். அந்த இறை ஆற்றல் படைக்கின்றது, அதுக்கு பேர் பரசிவம்னு பேர் வைக்கிறார். அந்த பரசிவத்திடம் இருந்து அடுத்து ஒரு சக்தியை, பெண்ணை படைக்கிறார். அதுக்கு பேர் பராசக்தி, லோகமாத்தா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் சொல்லலாம், மகாமேருன்னு சொல்லிக்கலாம், ஸ்ரீசக்கரம்னு சொல்லலாம்.